சென்னையின் நம்பர் 1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். Hola! Your train vacation to Malaysia starts from ₹24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. ரஜினி சார் வந்து ஃபர்ஸ்ட் ஹீரோவா இன்ட்ரடியூஸ் பண்ணது பைரவி படத்தின் மூலமா எங்க ஃபாதர் தான் எம் பாஸ்கர். இன்னைக்கு வந்து சூப்பர் ஸ்டார்ங்கிற பட்டம் வந்து பைரவி படத்துல ரஜினி சார் கிடைச்சிச்சு. அந்த பட்டத்தை இன்னை வரைக்கும் யாராலையும் தட்டி படிக்க முடியல. அப்பாவுக்கு டைரக்டரா முதல் படம், கலைஞானன் சாருக்கு ப்ரொடியூசரா முதல் படம். ரெண்டு பேரும் முதல் படத்துல எந்த தைரியத்துல நீங்க ஒரு ஹீரோவா புக் பண்ணிருக்கீங்கன்னு தெரியல. ஆனா வந்து என்னால ரிஸ்க் எடுக்க முடியாது. நான் இந்த படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ண விரும்பல. அவுட் சைட் பேனர்ல விஜய் வந்து நடிச்சது உங்களுடைய ஆஸ்கர் மூவிஸ்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னும் போது அது அந்த டைம்ல வந்துட்டு அவருக்கு நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் வந்தது. இதெல்லாம் ஒரு மூஞ்சியா அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருந்தாங்க. ஆக்சுவலி நீங்க சொன்னீங்க இதெல்லாம் ஒரு மூஞ்சியான்னு. அப்படி அவங்க சாதாரணமா எழுதிடல. நெளிஞ்ச தகரடப்பா மாதிரி ஒரு மூஞ்சி. இந்த மூஞ்சி எல்லாம் பார்க்கணுங்கிறது தமிழ்நாட்டு ரசிகரோட தலையெழுத்து. வந்து நாளைய தீர்ப்பு, செந்தூரபாண்டி, ரசிகன், தேவா எல்லாமே அவரோட சொந்த படம். ஃபர்ஸ்ட் ஒரு அவுட் சைட் பேனர்ல நம்ம பையனை புக் பண்ண வந்திருக்காங்கன்ன போது அவர் ரொம்ப ரொம்ப ஆனந்தப்பட்டாரு. ஷோபாமாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்ப நாங்க விஜய் சாருக்கு அந்த படத்துல வந்து 3 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுத்தோம். நாங்க 3 லட்சம் சம்பளம் கொடுக்கும் போது எங்களுக்கு தெரியாது இப்ப 300 கோடி சம்பளம் வாங்குற நடிகனா மாறுவாரு 30 வருஷத்துல. அப்பா ஒரு செக் கொடுத்தாரு. அந்த செக் கொடுக்கும்போது விஜய் சார் அந்த செக்கை கொடுத்துட்டு, தம்பி நீ வந்து சின்ன தயாரிப்பாளர்களின் சூப்பர் ஸ்டாரா வருவ அப்படின்னு 94லே சொன்னார். பெரிய 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 தயாரிப்பாளர்களோட பெரிய பெரிய சூப்பர் ஸ்டாரா மாறிட்டார். ரஜினி சார் ஒரு பக்கம் சூப்பர் ஸ்டார்னா விஜய் சார் இன்னொரு பக்கம் சூப்பர் ஸ்டார். ஆதித் சினிமாவர்ஸ்க்கு விஜய் நிலோட ஒரு பெரிய ஹை. இன்னைக்கு நான் யார் கூட பேச போறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளுடைய தமிழ் சினிமாக்கு சூப்பர் ஸ்டாரை அறிமுகப்படுத்தின ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து சூப்பர் ஸ்டாரா மாத்தின. அண்ட் ஆல்சோ அவுட் சைட் ப்ரொடக்ஷன்ல விஜய் நடிச்சதே இல்லை. அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் டைம் அவுட் சைட் ப்ரொடக்ஷன்ல நடிச்ச டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் எம் பாஸ்கர் அவர்களுடைய பையன் பாலாஜி பிரபு நம்ம கூட இருக்கிறாங்க. வெல்கம் சார், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். லைக் ஆஸ்கர் மூவிஸ் அப்படின்னு சொல்லும் போதே அந்த காலத்துல எவ்வளவோ படங்கள், எவ்வளவோ ஆர்டிஸ்ட் லைக் வந்து நடிக்க இவங்கெல்லாம் வந்து நடிச்சிருக்காங்களா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணது நீங்க தான். அப்படின்னும் போது அந்த ஒரு பெருமையே சொல்லும் போதே எப்படி இருக்கு சார்? நிச்சயமா பெருமையா தானே இருக்கும். ரஜினி சார் வந்து ஃபர்ஸ்ட் ஹீரோவா இன்ட்ரடியூஸ் பண்ணது பைரவி படத்தின் மூலமா எங்க ஃபாதர் தான் எம் பாஸ்கர். அது வந்து ஒரு அன்னைக்கு வந்து சூப்பர் ஸ்டார்ங்கிற பட்டம் வந்து பைரவி படத்துல ரஜினி சார் கிடைச்சிச்சு. இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த படத்துக்கு அப்புறம் இன்னைக்கு 46 இயர்ஸ் ஆச்சு. 46 இயர்ஸாவும் ஆனதுக்கு அப்புறமும் தமிழ் சினிமாவோட சூப்பர் ஸ்டாரா ரஜினிகாந்த் சார் தான் இருக்காரு. அந்த படத்தை இன்னை வரைக்கும் யாராலையும் தட்டி படிக்க முடியல. அவ்வளோ பெரிய உயரத்துல, அவ்வளோ பெரிய உச்சத்துல அவர் இருக்காருங்கிறது நிச்சயமா எங்க அப்பா அவரை ஹீரோவா இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. இன்னைக்கு அவ்வளோ பெரிய உயரத்துல இருக்காங்கிறது எங்களுக்கு பெருமையான விஷயம் தான். ஆக்சுவலா வில்லனா வந்து ரஜினிகாந்த் சார் அந்த ஒரு லைக் ஒரு 25 படம் வந்து பண்ணிட்டாங்க. 26th படமா பைரவி ஒரு ஹீரோவா மறுபடியும் வந்து ஒரு மறுமுகம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் எங்க இருந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்பாக்கு ஸ்டார்ட் ஆச்சு? ஆக்சுவலி வந்து சார் மேடம், அப்போல்லாம் வந்து ஹீரோவா இருக்கணும்னா ரொம்ப அழகா இருக்கணும். சிவகுமார் சார் மாதிரி, எம்ஜிஆர் சார் மாதிரி, சிவாஜி சார் மாதிரி இந்த மாதிரிலாம் எதிர்பார்ப்பாங்க. ஆக்சுவலி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அப்பெல்லாம் வந்து வில்லனை வந்து யாரும் ஹீரோவா அவ்வளவு சீக்கிரம் ஏத்துக்க மாட்டாங்க. நான் சொல்றது 98 காலத்துல எல்லாம் இப்ப வரைக்குமே யாரும் ஏத்துக்க மாட்டாங்க சார். பண்ணணும்னா கொஞ்சம் யோசிக்கிறாங்க. கரெக்ட். மாறிட்டே வருது. ஆமா. அண்ட் அந்த டைம்ல அது ரொம்ப கஷ்டம். அந்த டைம்ல ரொம்ப கஷ்டம். அப்ப வில்லனா வந்து ரஜினிகாந்த் சாரை வந்து அப்பா வந்து செலக்ட் பண்ணாரு. வில்லனா இருக்கிற ரஜினிகாந்த் சாரை ஹீரோவா ப்ரொமோட் பண்ணலாம் இந்த படத்துல இருந்து அப்படின்றத அப்பா ஒரு டிசிஷன் எடுத்தாங்க. அது வந்து கலைஞானன் சார் அந்த படத்தோட தயாரிப்பாளர், அவருக்கும் இது முக்கிய பங்கு இருக்கு. அவர் ரஜினிகாந்த் சார் ஹீரோ அறிமுகப்படுத்துனதுல. அப்பா வந்து அந்த படத்தோட டைரக்டர். அந்த படத்தை வந்து ரஜினிகாந்த் சார் ஹீரோவா இருக்காரு, ரக்கடா இருக்காரு அப்படின்னு ரஜினிகாந்த் சார் படம்லாம் அப்பா பார்த்திருக்காங்க முதல்ல வில்லனா நடிச்ச படங்கள்லாம். அப்ப இந்த படத்தை வந்து நம்ம எப்படி வந்து இவரை வந்து ஒரு ஹீரோவா ப்ரொஜெக்ட் பண்ணலாம் அப்படிங்கறது வந்து அவரு பக்கா பிளான் பண்ணி
ரொம்ப எஃபர்ட்ஸ் எடுத்து அந்த படத்தை வந்து பண்ணி அவரை சக்ஸஸ் பண்ணார். ஆக்சுவலி ரஜினி சார் ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ண பைரவி படத்தை. அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி ஒரு 100 days பிக்சரா சூப்பர் ஹிட் படமா ஆச்சு. ஆக்சுவலா அவரு தான் கதாநாயகனா நீங்க வந்து அறிமுகப்படுத்த போறீங்க அப்படின்னு சொன்னோடனே ப்ரொடியூசர் ஆல்ரெடி இருந்த ப்ரொடியூசர் வந்துட்டு லைக் இல்ல நான் ஃபினான்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு சம்பவம் நடந்த மாதிரி நாங்க கேள்விப்பட்டோமே. அது என்ன நடந்தது ஆக்சுவலி ப்ரொடியூசர் வந்து கலைஞானம் சார். அந்த படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்றேன்னு சொல்லி இருந்தது வந்து சின்னப்பா தேவர் சார். தேவர் பிலிம்ஸ் இருக்கார் இல்லையா, அந்த தயாரிப்பு நிறுவனத்தோட முதலாளி எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து இந்த படத்துக்கு வந்து ஃபைனான்ஸ் பண்றேன்னு சொல்லியிருந்தாரு. பூஜைக்கு வந்திருந்தாரு. பூஜைக்கு வந்து ரஜினி சாரை பார்த்தாரு. ரஜினி சாரை பூஜையில பார்த்துட்டு அந்த இதெல்லாம் பார்த்துட்டு அப்பாவையும் கலைஞானம் சாரையும் தனியா கூப்பிட்டு, என்ன இவரை வந்து நீங்க ஹீரோவா புக் பண்ணிருக்கீங்க, இவர் எந்த படத்துல நடிச்சிருக்காரு, இவர் எல்லா படமும் வில்லனால நடிச்சுட்டு இருக்காரு, இவர் எப்படி ஹீரோவா மக்கள் ஒத்துக்குவாங்க, எந்த தைரியத்துல நீங்க 2 பேரும், அப்பாவுக்கு டைரக்டரா முதல் படம், கலைஞானம் சாருக்கு ப்ரொடியூசரா முதல் படம், 2 பேரும் முதல் படத்துல எந்த தைரியத்துல நீங்க இவர் ஹீரோவா புக் பண்ணிருக்கீங்கன்னு தெரியல. ஆனா வந்து என்னால ரிஸ்க் எடுக்க முடியாது, நான் இந்த படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு பூஜை அன்னைக்கே சின்னப்பா தேவர் சார் ஃபைனான்ஸ் பண்ண மறுத்துட்டார். அதுக்கப்புறம் அந்த படம் வந்து பல ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம் தொடர்ந்து நடந்து அது வந்து எடுத்து முடிக்கிறதுக்குள்ள பெரிய கஷ்டங்கள்லாம் இன்வால்வ் பண்ண வேண்டியிருந்துச்சு அந்த படத்துல. ஆக்சுவலி ஃபினான்சியர் வந்துட்டு ஒரு வில்லன் அப்படிங்கிற ஒரு ரீசன்னால மட்டும் இல்ல இவங்க வேண்டாம் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து நடிக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்களா, இல்லைன்னா லுக்ஸ் வைஸ் வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி ஒயிட்டா இருக்கணும், ஃபேரா இருக்கணும், அழகா இருக்கணும், அந்த ஒரு லுக் பேஸ்ல வந்துட்டு ரஜினிகாந்த் வந்து நடிக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்களா? லுக் பேஸ்லயும் ரஜினிகாந்த் சார் வந்து பாக்குறதுக்கு ரொம்ப ரக்கடா இருப்பாரு, ரொம்ப முரட்டுத்தனமா இருப்பாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த அபூர்வ ராகங்கள், அப்புறம் 3 முடிச்சுல எல்லாம் ரொம்ப ஹார்ட் கோர் வில்லனா பண்ணியிருப்பாரு. அப்புறம் காயத்ரின்னு ஒரு படம் பண்ணியிருப்பாரு ஸ்ரீதேவியோட. அந்த படம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமான வில்லனா பண்ணியிருப்பாரு. இப்ப ஃபைனான்சியருக்கு என்னன்னா டவுட் என்ன அப்படின்னா, இப்படி வில்லனா பண்ணியிருக்கிற இந்த இவரை வந்து ஹீரோவா நம்ம போட்டோம்னா இது வந்து எப்படி சக்சஸ் ஆகும், சக்சஸ் ஆகாது அப்படின்னு அவர் நினைச்சாரு. அவரோட ஃபீலிங் தான். அதுக்கு வந்து ரஜினிகாந்தோட சாரோட லுக்கு, கருப்பா இருந்த அந்த விஷயம், அப்புறம் வந்து வில்லனாவே பயங்கர முரட்டுத்தனமா நடிச்சுட்டு வந்தது, இது எல்லாமே சேர்ந்த காரணம் தான். ஓகே, ஒன்ஸ் இது 100 days வந்துட்டு ஹிட் ஆன உடனே வந்துட்டு ரஜினிகாந்த் சாருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அதுக்கப்புறமா இந்த ஃபினான்ஷியர் ஏதோ ஒரு இடத்துல பின்னாடி நாட்கள்ல வந்துட்டு மீட் பண்ணி ஏதாவது ஒரு விஷயம் நடந்ததா? பிகாஸ் எங்க எல்லாருக்குமே வந்துட்டு அவர் லைட்டா மனசுல வச்சுப்பாரு, அதை வந்துட்டு திருப்பி ஏதோ ஒரு விதத்துல வந்து திருப்பி கொடுப்பாரு, பழி வாங்குற குணம் வந்து அங்கங்க இருக்கு அப்படிங்கிறத அவரே சொல்லியிருக்காரு நிறைய ஸ்டேஜ்ல. அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா சார்? இல்ல, ரஜினிகாந்த் சாருக்கு பழி வாங்குற குணம் இருக்கான்னு எனக்கு தெரியல, ஏன்னா எனக்கு அப்படி சொல்ல தெரியல. பட் என்னன்னா இந்த பைரவி படம் வந்து தேவர் சார் வந்து ஃபைனான்ஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டார் இல்லையா. அந்த பைரவி படம் ஹிட் ஆகி 100 days சூப்பர் ஹிட்னு ஒரு வாரத்துல வந்து வெளியில தெரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த படம் வந்து சூப்பர் ஹிட்னு. உடனே வந்து ரஜினி சார் வந்து அப்பா மூலமா கூப்பிட்டு விட்டு ரஜினி சாருக்கு 2 படம் அட்வான்ஸ் அதே சின்னப்பா தேவர் கொடுத்தாரு. ஆமா, அப்ப ரஜினி சார் வந்து இவ்வளவு பெரிய பணம் எல்லாம் பார்த்தது இல்ல. பெரிய அமௌண்ட் கொடுத்தாருன்னு கேள்விப்பட்டேன். எக்ஸாக்டா என்ன அமௌண்ட் தெரியல, ஆனா பெரிய அமௌண்ட் கொடுத்து ஃபிளைட் டிக்கெட்டும் போட்டு இதை கொண்டு போய் பெங்களூர்ல பத்திரமா வச்சுட்டு வந்திருப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாரு. அதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் சின்னப்பா தேவர் பேனர்லயே நிறைய படம் ரஜினி சார் நடிச்சாரு. சோ இதுதான் சார் அந்த அவருடைய பழிவாங்கும் இதே எப்படின்னா அவரோட growth வழியா என்ன நீங்க முடியாதுன்னு சொன்னீங்க, நான் முடிச்சு காட்டுறேன் பாருங்க அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப சூப்பர். அண்ட் கமிங் பேக் டு ஆஸ்கர் மூவிஸ், அண்ட் எப்போ இதை கரெக்டா ஆரம்பிச்சீங்க? பிகாஸ் அவ்வளவு ஒரு பெரிய பேனர் அந்த ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க இருந்தது? ஆக்சுவலி வந்து பைரவி படம் வந்து தானு சார் வந்து வாங்கியிருந்தாரு. அது வந்து ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் தானு சாருக்கு. அந்த படத்துலதான் ரஜினி சாருக்கு சூப்பர் ஸ்டார்ங்கிற பட்டமும் கொடுத்தாங்க. ரஜினி சார் வந்து பைரவி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பெரிய ஸ்டாரா மாறிட்டாரு. அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் கலைஞானம் சார் வந்து அடுத்தடுத்து நிறைய படங்கள் தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. தானு சார் நிறைய படங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா அவ்வளவு பெரிய சூப்பர் ஹிட் படத்தை கொடுத்து ரஜினி சாரையே ஹீரோவா இந்த தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகப்படுத்தின டைரக்டர் எங்க ஃபாதருக்கு அடுத்த படம் வாய்ப்பு டைரக்ஷனுக்கு கிடைக்கல. சில முயற்சிகள் எடுக்கும்போது எல்லா முயற்சிகளுமே தோல்வி அடைஞ்சிச்சு. அதாவது 1978 இருந்து 80 வரைக்கும் கிடைக்கல. 2 வருஷமா வாய்ப்பு கிடைக்கல என்னும் போது அப்பா ஒரு டிசிஷனுக்கு வராரு. அப்பா வந்து அதை பத்தி தளர்ந்துடல, அந்த
கிடைக்கலையே வாய்ப்பு அப்படின்னு அவர் தைரியமா ஒரு டிசிஷன் வர இனிமே நம்ம டைரக்ட் பண்ணணும்னா அப்பாவுடைய எண்ணம் என்னன்னா ஆஸ் அ டைரக்டர் வரணும் அப்படிங்கிறது தான், ப்ரொடியூசரா வரணுங்கிற எண்ணம்லாம் லேட்டரா வந்தது தான். அப்ப இனிமே நம்ம டைரக்ட் பண்ணணும்னா நம்மளே ப்ரொடியூசரா மாறணும் அப்படின்னு தான் ஆஸ்கார் மூவிஸ் பேனரை 1980 ஆரம்பிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் படமா சூளம் படத்தை எடுக்கிறாரு. இதுல முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா அந்த காலத்துல வந்து வள்ளிவேலன் மூவிஸ், அப்புறம் வந்து தேனாண்டால் பிலிம்ஸ், சுஜாதா சினியாட்ஸ் இப்படிதான் வைப்பாங்க. அப்போ வந்து ஆஸ்கார் மூவிஸ் அப்படின்னு வச்சாரு. அப்போ வந்து எல்லாருமே வந்து என்ன இந்த கம்பெனியோட பேர் ரொம்ப வித்தியாசமா இருக்கு, யாரோ ஒருத்தவங்க புதுசா ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. நிறைய பேர் அது வந்து பேசினாங்க, புதுசா இருக்கே சார் ஆஸ்கார் மூவிஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஆஸ்கார் அவார்ட்ஸ் எல்லாம் அப்பே இருந்துச்சு, ஆனா நம்ம மக்களுக்கு பிரபலியம் கிடையாது. அப்போ அந்த காலத்துல பிரசிடென்சில எம்ஏ படிச்சவங்க, அதனால அவங்க வந்து ரொம்ப திங்க் பண்ணி ஒரு வித்தியாசமான பேர் வைக்கணும்னு ஆஸ்கார் மூவிஸ்ன்னு பேர் வச்சாங்க. அந்த பேனர் வந்து இன்னைக்கு வரைக்கும் நிலைச்சிட்டு இருக்கு. ஒரு நல்ல ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணவங்க அப்படிங்கிற பேர் வந்து இன்னைக்கு வரைக்கும் நிலையா இருக்கு. ஆமா, ஆக்சுவலா ஆஸ்கார் மூவிஸ் அப்படின்னு சொல்லும்போது நிறைய முகங்கள் வந்து நீங்க அறிமுகப்படுத்திருக்கீங்க. இப்போ வந்து அவங்க எல்லாருமே வந்து லைக் ஒரு டாப் ஸ்டார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து எல்லாருமே நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கீங்க. அண்ட் முதல்ல சொல்லணும் அப்படின்னா ஒரு அவுட் சைட் பேனர்ல விஜய் வந்து நடிச்சது உங்களுடைய லைக் ஆஸ்கர் மூவிஸ்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாரு அப்படின்னும் போது அது அந்த டைம்ல வந்துட்டு அவருக்கு நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாம் வந்தது. இதெல்லாம் ஒரு மூஞ்சியா அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருந்தாங்க. அண்ட் அப்பாவோட ப்ரொடக்ஷன்ஸ்லயும் நடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னும் போது அப்போ நெப்போகிட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எல்லாம் கிடையாது. சோ இந்த மாதிரி ஒரு ரிவ்யூ எல்லாம் வருது அப்படின்னும் போது எந்த இடத்துல வந்து ரிஸ்க் எடுத்து உங்களுடைய ப்ரொடக்ஷன் வந்து நீங்க அது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இடம் வந்து உங்களுக்கு தோணுச்சு? ஆக்சுவலி நீங்க சொன்னீங்க இதெல்லாம் ஒரு மூஞ்சியான்னு, அப்படி அவங்க சாதாரணமா எழுதிடல. நெளிஞ்ச தகரடப்பா மாதிரி ஒரு மூஞ்சி, இந்த மூஞ்சி எல்லாம் பார்க்கணுங்கிறது தமிழ்நாட்டு ரசிகரோட தலையெழுத்து அப்படின்னு எழுதியிருந்தாங்க ஒரு பிரபல வார பத்திரிகையில. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நாங்க விஜய் சாரை வந்து மீட் பண்றோம். அந்த நேரத்துல வந்து ரசிகன் விமர்சனம் தான் அப்படி எழுதியிருந்தாங்க. ரசிகன் எல்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சு கமர்ஷியலா. ஒரு யூத் பேர் விஜய் சங்கவி, அந்த சாங்ஸ் பம்பாய் சிட்டி அந்த சாங்ஸ் எல்லாமே நல்லா போயிட்டு இருந்துச்சு. ரசிகன் நல்லா ஓடிட்டு இருந்ததுனால அப்பாவுக்கும் எனக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. அதாவது இந்த பையன் வந்து நல்லா வருவாரு, நிச்சயமா ஃபியூச்சர்ல ஒரு பெரிய ஸ்டாரா வருவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. காரணம் என்னன்னா அந்த ரசிகன் படத்திலே அவர் துருன்னு பண்ணியிருப்பாரு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணியிருப்பாரு, ரொம்ப அதாவது ஃப்ரீயா கம்ஃபர்டபுளா பண்ணியிருப்பாரு. ஒரு 3வது படத்துல ஒரு நடிக்கிற ஒரு ஹீரோ மாதிரியே இருக்காது. சரி, நாங்க எஸ்.ஏ. சந்திரசேகர் சாரை பார்த்து விஜய் சாரை நாங்க புக் பண்றதுக்கு அப்ரோச் பண்ணோம். அப்ப எஸ்.ஏ. சந்திரசேகர் சார் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. காரணம் என்னன்னா அவர் வந்து நாளைய தீர்ப்பு, செந்தூர பாண்டி, ரசிகன், தேவா எல்லாமே அவரோட சொந்த படம். ஃபர்ஸ்ட் ஒரு அவுட் சைட் பேனர்ல நம்ம பையனை புக் பண்ண வந்திருக்காங்கன்னும் போது அவர் ரொம்ப ஆனந்தப்பட்டாரு. சோபாமாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்ப நாங்க விஜய் சாருக்கு அந்த படத்துல வந்து 3 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுத்தோம். 3 lakhs. இப்ப வந்து பல கோடியில 200 கோடி கிட்ட வந்துட்டு அவர் வந்து சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாரு இந்த நாள்ல. அப்படின்னும் போது யோசிச்சிங்களா அப்போ நீங்க ஃபர்ஸ்ட்? இப்போ நம்ம லைக் ஒரு 3 லட்சம்ன்றது அப்பவே ஒரு பெரிய அமௌண்ட் தான். அண்ட் ஆல்சோ அந்த காலகட்டத்துக்கு ஒரு 5 படம் தான் வந்து, அதுவும் அவருடைய ஓன் ப்ரொடக்ஷன்ல அவர் வந்து நடிச்சுட்டு வந்திருக்கிறாங்க, அப்பாவுடைய இதுல நடிக்கிறாரு. அண்ட் 3 லட்சம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அமௌண்ட். அப்போ என்ன யோசிச்சீங்க ஃபர்ஸ்ட்? இல்ல, நாங்க 3 லட்சம் சம்பளம் கொடுக்கும் போது எங்களுக்கு தெரியாது இப்ப 300 கோடி சம்பளம் வாங்குற நடிகனா மாறுவாரு 30 வருஷத்துல அப்படின்னு. ஆனா எங்க அப்பா அந்த அட்வான்ஸா 1 லட்சம் கொடுத்தோம் நாங்க. அப்ப அந்த அட்வான்ஸ் கொடுக்கும் போது அப்பா ஒரு செக் கொடுத்தாரு. அந்த செக் கொடுக்கும்போது விஜய் சார் கிட்ட அந்த செக்கை கொடுத்துட்டு, தம்பி நீ வந்து சின்ன தயாரிப்பாளர்களின் சூப்பர் ஸ்டாரா வருவ அப்படின்னு 94 சொன்னாரு. அப்பாவோட காலத்தொட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு விஜய் சார் வந்து ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் சொன்னாரு. சந்திரசேகர் சார், சோபாமாவும் கூட இருந்தாங்க, அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சின்ன தயாரிப்பாளர் சூப்பர் ஸ்டாரா வருவேன்னு சொன்னாரு 30 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு வந்து பெரிய 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 தயாரிப்பாளர்களோட பெரிய பெரிய சூப்பர் ஸ்டாரா மாறிட்டார். ரஜினி சார் ஒரு பக்கம் சூப்பர் ஸ்டார்னா விஜய் சார் இன்னொரு பக்கம் சூப்பர் ஸ்டார் அப்படி மாறிட்டார். எங்களுக்கு அதுல சந்தோஷம் தான். இப்போ அவர் வந்துட்டு தன்னுடைய கடைசி படம் அடுத்த ஒரு படம் தான் இருக்கு அப்படிங்கிறாரு. அண்ட் அரசியல் பக்கம் வராருன்னும் போது அது நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா நீங்க வந்து ஆரம்ப கட்டத்துல வந்து பாத்திருக்கீங்க, ஒரு ரா விஜய் நீங்க பாத்திருப்பீங்க. ரா விஜய் தான் கரெக்ட். சோ அப்படி இருந்த ஒரு விஜயோட கேரக்டர் தான் ஒரு அரசியலுக்கு வரும்போது இப்பயும் நாங்க வந்து ஒரு ரா அரசியல்வாதியை நாங்க வந்து பார்க்க போறோம் அப்படின்னும் போது நீங்க சொல்லுங்க, எப்படி அந்த ஒரு கம்பேரிசன் நீங்க பாக்குறீங்க? இல்ல, அவர் வந்து பல போராட்டங்களுக்கு நடுவுல ஜெயிக்கணும்னு நினைச்சு பெரிய வெற்றி அடைஞ்சு காமிச்சிருக்காரு.
அதாவது வந்து பயங்கரமான விமர்சனங்கள். அந்த விமர்சனம் மட்டும் கிடையாது, நான் சொன்ன ஒரு பத்திரிகை விமர்சனம் மட்டும் கிடையாது. அந்த படம் நாங்கள் பூஜை படும் போது அந்த படத்துக்கு வந்த தயாரிப்பாளர்கள், அந்த நேரத்தில் பாப்புலர் அந்த தயாரிப்பாளர்கள், அந்த நேரத்தில் பாப்புலர் அந்த டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்துட்டு, எதுக்கு பாஸ்கர் சாருக்கு இந்த வேலை, யார் இந்த பையன், எதுக்கு இந்த பையனையெல்லாம் வச்சு பூஜை போடுறாரு, ரஜினிகாந்த் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணவர், அவங்களுக்கு தெரியாது இல்ல ரஜினிகாந்த் தான் இவரும் மாற போறாரு, ரஜினிகாந்த் மாதிரி இவரும் மாற போறாருன்னு யாருக்கு தெரியும் 30 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப யார் இந்த பையன், எதுக்கு இந்த பூஜை போறாரு, இந்த படம் எல்லாம் தொடங்காது, இதெல்லாம் வந்து பாதியிலே ஹாஃப் த வேல பூஜையோட நின்று போயிரும் அப்படின்லாம் சொல்லிட்டு போனாங்க. ஆனா நாங்க ஸ்ட்ரகிள் பண்ணி அந்த படத்துக்கு ஃபைனான்ஸ் வாங்குறது கொஞ்சம் ஸ்ட்ரகிளா தான் இருந்துச்சு. ஸ்ட்ரகிள் பண்ணி வாங்கி அந்த படத்தை எடுத்து முடிச்சு அந்த படத்தை சக்சஸ் படமா நான் ஆக்கி காமிச்சோம். அது வந்து ஒரு கமர்ஷியல் ஹிட் படம், அதுவும் ஒரு 100 days படம். அந்த படத்தின் மூலமா விஜய் சாரும் சோபாமாவும் முதல்ல தொட்டபட்டா ரோட்டு மேல முட்டை பரோட்டா சாங்க பாடினாங்க. அந்த பாட்டு பட்டி தொட்டி எல்லாம் அந்த காலத்திலயும் இப்பயும் பாப்புலரா தான் இருக்கு. ஆக்சுவலா அவர் வந்து நல்ல டான்ஸ் பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு இமேஜும் இருந்தது. அண்ட் ஆல்சோ வந்துட்டு அந்த பீரியட் ஆஃப் டைம்ல வந்துட்டு அவருக்கு வந்து ஒரு செக்ஸி ஹீரோ அப்படிங்கிற ஒரு டைட்டிலும் வந்து இருந்தது. செக்ஸி ஹீரோ தான். சோ அப்படி இருக்கும்போது அதே நோஷன்லயே அவர் வந்து நீங்க எடுத்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் இருந்ததா படம் பண்ணும்போது? இல்லைன்னா வந்து இவருக்கு ஒரு வேற ஒரு ஃபேஸ் நம்ம கொடுக்கணும், ரஜினிகாந்த் அவர்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி வில்லன்ல இருந்து ஒரு லைக் ஒரு ஹீரோ அப்படிங்கிற ஒரு மறுமுகம் மாதிரி விஜய்க்கு அந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ணீங்களா? ஏதாவது ஒர்க் அவுட் ஆச்சா? இல்ல, நான் பிளான் பண்ணாம விட்டதுக்கு காரணம் என்னன்னா, ரஜினிகாந்த் சார் வந்து பைரவி நடிக்கும் போது ஒரு 26-27 வயசு ஆயிடுச்சு. ஓரளவுக்கு மெச்சூர்டான ஒரு மேன்லியான ஒரு பாடி எல்லாமே அவருக்கு வந்துருச்சு. அப்போ வந்து அவர் வந்து இப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும், இப்ப ப்ரொஜெக்ட் பண்ணணும், இப்படி போர்ட்ரேட் பண்ணணும் எல்லாம் டிசைட் பண்ணி அவர் ரஜினிகாந்த் சார் வந்து ஒரு சீன்ல பாத்தீங்கன்னா பாம்பு எடுத்து பிடிச்சி உயிரோட இருக்கிற பாம்பு தூக்கி போடுவாரு, சாட்டையால அடிக்கிற சீனு, கழுத்துல எப்பவுமே சாட்டை போட்டுப்பாரு, வித்தியாசமா ரொம்ப ஒரு மாதிரி பிரமாதமா அதுல நடிச்சிருப்பாரு. அதாவது எப்படி சொல்றது, அவ்வளோ ஒரு வித்தியாசமான நடிப்பை கொடுத்துருப்பாரு. அது நாங்கள் பிளான் பண்ணி தான் பண்ணோம், அப்பா பிளான் பண்ணி தான் பண்ணாரு. இந்த விஜய் சாருக்கு நாங்கள் பண்ணாததுக்கு காரணம் என்னன்னா, அந்த நேரத்தில் அவருக்கு ஜஸ்ட் 19 வயசு தான். 19 வயசுல இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணா அது ஃபெயிலியர் ஆயிரும். இன்னும் சொல்ல போனா விஜய் சாரோட ஃபர்ஸ்ட் படம் நாளைய தீர்ப்பு ஃபெயிலியர் ஆனதுக்கு காரணமே அவரை வந்து, அதாவது அவருக்கு வயசுக்கு மீறின கேரக்டர் கொடுத்ததுனால தான் அது ஃபெயிலியர் ஆச்சு. அப்புறம் ரசிகன், தேவா, விஷ்ணு எல்லாம் வந்து அவரோட ஏஜுக்கு, அதாவது யூத் ஏஜுக்கு, சங்கவி, விஜய் என்னும் போது அந்த யூத் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அந்த யங் பேரோட டான்ஸ், பாட்டு, ஃபைட்டு அப்படின்னும் போது அவர் அப்படியே ஒரு உயரத்துக்கு வந்துட்டே இருந்தாரு. அதுக்கப்புறம் பூவே உனக்காக இன்னொரு படம் என்ன, காதலுக்கு மரியாதை, அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் வேற உயரத்துக்கு போயிட்டாரு. ஆக்சுவலா இப்ப நீங்க சொல்லும் போது இந்த பாம்பு சென்டிமெண்ட் இருக்குல்ல சார், அது வந்து நீங்க பிளான் பண்ணி ரஜினி சாருக்கு இது வந்து கொடுக்கலாம் அப்படின்னு பண்ணீங்க. ஆனா அது வந்து படமா வந்து அந்த ஒரு பாம்பு சென்டிமெண்ட் அவர் வந்துட்டு தொடர்ந்துட்டே வந்தாரு இல்லையா? எதனால? ஏதாவது அதுல எடுக்கும்போது ஏதாவது ஒரு விஷயம் ஏதாவது ஷேர் பண்ணாரு அவங்க கிட்ட எல்லாம்? இல்ல, எடுக்கும்போது ஒன்னும் ஷேர் பண்ணல. அப்பெல்லாம் வந்து கிராபிக்ஸ் எல்லாம் கிடையாது, அது ஒரு ரியலான பாம்பு கொண்டு வந்து வச்சிருந்தாங்க. ஆமா, அதை வந்து அந்த சீன்காண்டி எடுத்து தூக்கி போடணும். போலீஸ்காரவங்க 4-5 பேர் தேடிட்டு வருவாங்க. இவர் போய் ஒரு குடிசையோடைய இதுல வந்து ஒளிவாரு சைட்ல. அப்போ வந்து இந்த பக்கம் பார்க்கலாம் அப்படின்னு வரும்போது அந்த பாம்பு எடுத்து வீசுவாரு. வீசினோன்னா அவங்க, அதாவது போலீஸ்காரவங்க பாம்புன்னு பயந்து ஓடிடுவாங்க. ஆனா நல்லா பண்ணியிருந்தாரு, ரொம்ப ஃபெரோசியஸா இருக்கும் அந்த சீன்லாம் பாத்தீங்கன்னா. ஆனா அதுக்கப்புறம் அவர் நிறைய பாம்பு, குஷ்பு படத்துல எல்லாம் பாம்பு கடவுளேலாம் நிறைய நடிச்சிருக்காரு. ஒருவேளை அவருக்கு அந்த டிராவல் பிடிச்சிருக்குமான்னு நமக்கு தெரியல. ஓகே. அண்ட் அடுத்தடுத்து படங்கள் அப்படின்னு வரும்போது இப்போ இருக்கக்கூடிய டாப் ஸ்டார்ஸ் நான் சொல்லும்போது அடுத்து நம்ம பார்க்கலாம்னா பிரசாந்த் அவர்கள் இல்லையா? லைக் பிரசாந்த் வந்துட்டு உங்க கூட காதல் ரோஜாவை படத்துக்கு வந்துட்டு கமிட் ஆயிட்டு அண்ட் அதுக்கப்புறமா வந்து இல்ல ஜீன்ஸ்க்கு அவங்க வராங்க அப்படின்னும் போது நீங்க டைரக்டர் சங்கர் அவர்களுக்காக நீங்க வந்துட்டு அவரை ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது நிறைய பேர் இதை பண்ண மாட்டாங்க. எதனால வந்து அவரை நீங்க வந்து ஃபர்ஸ்ட் புக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சரி பரவாயில்ல அப்படி அந்த பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பண்ண மாட்டாங்களா? எதனால பண்ணீங்க? இல்ல, பரவாயில்லன்னு அப்பா ஒரு டிசிஷன் எடுத்ததுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்கு, அதை நான் சொல்றேன். ஆனா அப்படி பரவாயில்லன்னு ஒரு டிசிஷன் எடுத்ததுனால அந்த படத்துல எங்களுக்கு கிட்டத்தட்ட 1.25 கோடி ரூபாய் நஷ்டம். அதுதான் உண்மை. என்னன்னா அது வந்து பிரசாந்தை வந்து முதல்ல நாங்க ஹீரோவா புக் பண்ணோம். பிரசாந்தை முதல்ல ஹீரோவா புக் பண்ணி அப்ப 10 லட்சம் சம்பளம். அந்த குறிப்பிட்ட நேரத்துல வந்து பிரசாந்துக்கு மார்க்கெட் இல்லாம எந்த படமுமே இல்லாம இருக்காரு. அப்ப நாங்க 10 லட்ச ரூபா அவருக்கு சம்பளம் பேசி 2 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்துட்டோம். காதல் ரோஜால கமிட் பண்ணிட்டோம். பூஜை இன்விடேஷன்லாம் அடிச்சாச்சு. பூஜை நடக்கிற அன்னைக்கு பிரசாந்த் வரல.
பூஜைக்கு பிரசாந்த் வருவாருன்னு நாங்க காத்திருக்கோம். ஆனா பிரசாந்த் வரல. ஸோ அந்த பூஜை டைமும் ஆயிடுச்சு. ஃபோன் பண்ணா அவங்க சைட்ல இருந்து போனை யாரும் பிக்கப் பண்ணல, ரெஸ்பான்ஸும் இல்லை. ஸோ கேஆர் சார் வந்து சொன்னாரு அப்பா கிட்ட, ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க சார், விடுங்க, நம்ம பூஜை டைம் வந்துருச்சு, நீங்க வந்து ரிலாக்ஸ்டா பூஜை பண்ணுவோம், படத்தோட பூஜை, அதனால ரிலாக்ஸா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜையை முடிச்சுட்டு 2 நாள் ட்ரை பண்ணும்போது அப்பயும் அவர் லைனுக்கு வரல. 2-3 நாள் கழிச்சு தியாகராஜன் சார் அப்பாவோட ஃபோன் கான்டாக்ட் வராரு. சார் உங்களை வந்து நேர பார்க்கணும் அப்படிங்கிறாரு. அப்பா சொல்றாரு என்ன விஷயம்னு. நேர பார்க்கணும் சார் அப்படின்னா, சரி வாங்க அப்படின்றாரு. பிரசாந்த் அண்ட் தியாகராஜன் 2 பேருமே எங்க அப்பா ஆஃபீஸ்க்கு வராங்க. நானும் அப்போ அவைலபிளா இருக்கேன் ஆஃபீஸ்ல. அப்போ வந்து இப்போ தியாகராஜன் சார் சொல்றாரு இந்த மாதிரி வந்து ஜீன்ஸ் படம் அப்படின்னு சங்கர் ஒரு படம் எடுக்க போறாரு சார், அதில் பிரசாந்தை கமிட் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காரு. இன்னும் புக் பண்ணல. எந்த கமிட்மெண்ட்டுமே இல்லாம பிரசாந்த் வந்து என்னோட 3 வருஷம் தொடர்ந்து டிராவல் பண்ணணும் இந்த படத்துக்கு. எந்த படமும் நடுவில் இருக்கக்கூடாது, எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. ஏன்னா நான் வந்து பல விதமான உலக நாடுகளில் போய் எடுக்கிறதா அந்த படத்தை பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அவரோட அவைலபிலிட்டி எப்பவுமே இருக்கணுங்கிறதுனால வேற கமிட்மெண்ட்டே இருக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது தியாகராஜன் சொல்லியிருக்காரு, இல்லை காதல் ரோஜாவின்னு ஒரு கமிட்மெண்ட்டு இப்போதான் 15 நாளைக்கு முன்னாடி பண்ணோம், 2 நாளைக்கு முன்னாடி தான் பூஜை நினைச்சது, முடிச்சுட்டு வந்துடும். இல்லை நான் உடனே ஷூட்டிங் போறேன், அந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிரசாந்தை நான் ஹீரோவா புக் பண்றேன். அந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல், ஐஸ்வர்யா ராய் அதுல பேரு, பெரிய பேரு, அதுல பெரிய ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கு, சங்கர் டைரக்ஷனு, ஆப்வியஸ்லி பெரிய படம். அப்போ வந்து அவர் வந்து எங்க அப்பா கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணாரு, உங்க பையன் மாதிரி நினைச்சு விட்டு கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்ப சொல்லும் போது 2 லட்சம் நீங்க அட்வான்ஸ் கொடுத்துருக்கீங்க, நான் 2 லட்சத்துக்கு 2 லட்சம் 4 லட்சம் கொடுத்துட்றேன், இல்லை நீங்க ஜாஸ்தி கேட்டா கூட நான் தந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாரு. அப்போ அப்பா சொன்னாரு, அப்படிலாம் சொல்லாதீங்க தியாகராஜன், நான் வந்து ப்ரொடியூசர், நான் 2 லட்சம் அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன், உங்க சன்னுக்கு இதோட பெட்டரா, இந்த படத்தோட காதல் ரோஜாவோட பெட்டரான ஒரு வாய்ப்பு வருதுன்னா அது நான் விட்டு கொடுக்க தயாரா இருக்கேன். ஆனா எனக்கு நீங்க கொடுத்த 2 லட்ச ரூபா மட்டும் திருப்பி கொடுத்தா போதும், நான் அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணி நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அப்பா வந்து எது கொடுத்தாருன்னா, உங்க பையன் மாதிரி நினைச்சுக்குங்க, அவரோட எதிர்காலம் இதுல அடங்கி இருக்குன்னு தியாகராஜன் சொன்னப்ப அப்பா வந்து அதை மனசுல வச்சு அதை விட்டு கொடுத்தாரு. பிரசாந்த் வந்து அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டு அப்பாவோட காலில் விழுந்து பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு போனாரு. நல்லா இருக்கு தம்பி அப்படின்னு சொன்னார் அப்பா. ஓகே, ஆக்சுவலா இது வந்துட்டு அதே காதல் ரோஜாவில வந்து நீங்க பூஜா அவங்களையும் பூஜா குமாரையும் நீங்க வந்துட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தீங்க. அண்ட் அது என்ன நடந்தது ஆக்சுவலா, ரொம்ப வருஷம்க்கு அப்புறமா வந்து கமல்ஹாசன் அவர்களுடைய இடத்துல வந்துட்டு ஒரு ரீஇன்ட்ரோடக்ஷனா தான் நாங்க வந்து பூஜா குமாரை பார்த்தோம். அண்ட் நிறைய பேருக்கு இது தெரியாது, அவங்க அதான் முதல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க இல்லையா. அண்ட் அதுவுமே வந்துட்டு ஐஸ்வர்யா ராய்க்கு ஈக்குவலா நான் வந்து இறக்குறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போட்டியில ஒரு மிஸ் இந்தியா அவங்க அந்த டைம்ல இல்லையா. ஸோ லைக் அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு எதனால பண்ணீங்க, என்ன நடந்தது? இப்போ பிரசாந்த் இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் வந்து நாங்கள் வேற ஒரு ஹீரோ தேடிட்டு இருந்தோம். வேற ஒரு ஹீரோ தேடும் போது நாங்கள் வந்து சூர்யா சாரை பார்த்தோம். சூர்யா சார் வந்து கேஆர் சார்லாம் மீட் பண்ணாரு. ஏதோ சில காரணங்கள்னால அது நடக்காம போச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அப்புறம் நான் படமே நடிக்கல சூர்யா சார், நடக்காம போச்சு. அப்புறம் வந்து ஷீலா, சென்மீன் ஷீலாவோட பையன் விஷ்ணு, அந்த படத்துக்கு அந்த பையனுக்கு நாங்க விஷ்ணுன்னு பேர் வச்சோம். அவர் பேர் வந்து ஜார்ஜ். அவரை வந்து நாங்க ஹீரோவா கமிட் பண்ணிட்டு ஒரு ஹீரோயின் தேடிட்டு இருக்கும்போது, ஒரு யங் பேர் பொண்ணு ஒன்று தேடிட்டு இருக்கும்போது ஏபிசிஎல் கார்பரேஷன், அமிதாப் பச்சன் கார்பரேஷன் லிமிடெட், அவங்க வந்து பாம்பேல இப்போ நிறைய படங்கள்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ நிறைய அந்த மாதிரி ஷோஸ்லாம் நடத்தி அதில் வந்து நல்ல ஹீரோயின் நல்ல ஹீரோஸ்லாம் செலக்ட் பண்ணி அவங்க வச்சிருந்தாங்க ஆல்ரெடி அவங்க படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷனில் எங்களுக்கு வந்து ஒரு பிஆர்ஓ மூலமாக இப்படி ஒரு பொண்ணு இருக்கு, அமிதாப் பச்சன் கார்பரேஷனில் செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த ஃபோட்டோஸ் எங்கிட்ட வந்துச்சு. நம்ம பார்த்தப்ப ரொம்ப க்யூட்டாக ரொம்ப குட் லுக்கிங்காக இருந்தாங்க. அப்ப எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு ஒரு 16 வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. நாங்க சென்னைக்கு வர சொன்னோம். அவங்க பாம்பேல இருந்தாங்க. ஆக்சுவலி அவங்க பார்ன் அமெரிக்கன், ஆனா இந்தியன் ஆரிஜின். சென்னைக்கு வர சொன்னோம். சென்னைக்கு வந்து அவங்களுக்கு ஆடிஷன்லாம் பண்ணி போகும்போது எங்களுக்கு ரொம்ப ஓகே ஆயிடுச்சு. ஸோ அவங்க வந்து அந்த படத்துல நாங்கள் ஹீரோயினா புக் பண்ணோம். ஓகே, ஆக்சுவலா இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம்னா மியூசிக் டைரக்டரை பத்தி நம்ம பேசணும். இளையராஜா சார், அவங்கள வந்து நீங்க முதல் படத்துல பைரவியில இருந்து ஸ்டார்ட் ஆனது, அண்ட் எந்த ஒரு இடத்துல வந்துட்டு அந்த ஒரு பாண்ட் பிரேக் ஆச்சு, எதனால திருப்பி படங்களே பண்ணல அவங்க கூட, ஏன் அந்த ஒரு டிராவல் வந்து நடுவுலயே நின்றுடுச்சு? இல்லை, அப்பாவோடைய ஸ்ட்ரிக்டான ஒரு கேரக்டர் அது. அப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா மிலிட்ரி மேன் அப்படின்னு அப்பாவுக்கு ஒரு பேர் உண்டு சினிமா இண்டஸ்ட்ரியில. பாஸ்கர் சாரா அப்படின்னு சொல்லி ஒரு 2 அடி பின்னாடி தான் எல்லாரும் தள்ளி நிற்பாங்க ஆர்டிஸ்ட்லாம். அந்த மாதிரி இருந்துச்சு.
நிறைய ஆர்டிஸ்ட் பயப்படவும் செஞ்சாங்க நடிக்கிறதுக்கு. ஸ்ட்ரிக்டா இருப்பாரு, ரொம்ப டிசிப்ளினா இருப்பாரு, சொன்ன டயத்துக்கு வரணும்னு சொல்லுவாரு, ஏதாவது பிரச்சனைனா கோர்ட்டுக்கு போயிடுவாரு, இப்படிலாம் ஒரு பயம் அப்பா மேல இருந்துச்சு. இளையராஜா சாரோட வந்து பைரவி படம் பண்ணாங்க. அந்த நட்பின் அடிப்படையில சூளம் முதல் படம் ஆஸ்கார் மூவிஸ் பேனர்ல பண்ணும்போது இளையராஜா சாரை மியூசிக் போட்டிருந்தாங்க. படம் எடுத்து முடிக்கிறது ஒரு 6, 7, 8 மாசத்துக்குள்ள இளையராஜா சார் இன்னும் கொஞ்சம் உயரத்துக்கு வந்துட்டாரு. சாங்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்துட்டாரு. அப்புறம் ரீ ரெக்கார்டிங்க்கு படம் ரெடி ஆகி போகுது. 3 நாள் என்னமோ ரீ ரெக்கார்டிங் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் டே ரீ ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இளையராஜா சார் அப்பா கிட்ட, பாஸ்கர் சார் உங்ககிட்ட ஒரு 5 மினிட்ஸ் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அப்பா வந்து என்ன ராஜா சொல்லுங்க, ராஜான்னு தான் கூப்பிடுவாரு, என்ன ராஜா சொல்லுங்க அப்படின்னோடனே, இந்த மாதிரி வந்து எல்லா படத்தோட ஆடியோ ரைட்ஸையும் நான் தான் வாங்கிக்கிறேன், அதனால இந்த படத்தோட ஆடியோ ரைட்ஸும் எனக்கு எழுதி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ அப்பா சொல்றாரு, ஆடியோ ரைட்ஸ் வந்து ஒரு ப்ரொடியூசருடைய ப்ராப்பர்ட்டி, அதை நிச்சயமா எழுதி தர முடியாது. நான் வந்து உங்களுக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன், உங்களுக்கு இந்த படத்துக்கு மியூசிக் பண்றதுக்கு சம்பளம் பேசியிருக்கேன். என்ன சம்பளம்னு எனக்கு தெரியாது, ஆனால் அந்த காலத்துல 10,000, 5,000 தான் சம்பளம் ஒரு மியூசிக் டைரக்டர். அவருக்கு இளையராஜாக்கும் அவ்வளவுதான் சம்பளம். ஸோ அந்த சம்பளத்தை நான் இப்போ மேக்சிமம் 70% கொடுத்துட்டேன். இந்த ரீ ரெக்கார்டிங் முடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா மீதி 30% கொடுத்துருவேன். என்னால கண்டிப்பா ஆடியோ ரைட்ஸ் எழுதி தர முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இளையராஜா சார் அப்பாட்ட சொல்றாரு, இப்படி ஸ்ட்ரிக்டா நீங்க பேசுனீங்கன்னா நான் பெரிய மார்க்கெட்ல வந்துட்டு இருக்கேன், அடுத்தடுத்த படங்கள் உங்களோட நான் சேர்ந்து பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்ப அப்பா என்ன சொல்றாரு, நான் வந்து ப்ரொடியூசர், நான் வந்து உங்களை வந்து மியூசிக் டைரக்டரா இந்த படத்துக்கு புக் பண்ணியிருக்கேன், நான் தான் டிசைட் பண்ணணும் அடுத்த படத்துல நான் உங்களை புக் பண்றதா இல்ல வேற மியூசிக் டைரக்டர் புக் பண்றதா இல்ல வந்து மியூசிக்கே இல்லாம எடுக்கிறதா என்னங்கிறத நான் டிசைட் பண்ணிக்கிறேன். நீங்க சொன்னபடி இந்த படத்தை ரீ ரெக்கார்டிங் பண்ணி முடிச்சுட்டு சம்பளத்தை வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னோன்னே அவருக்கு கொஞ்சம் மனசு கஷ்டம். சரி அப்போ உங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டாரு. அப்பாவும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல நடந்து வந்துட்டாரு. 2 பேரும் அப்பாவோடைய பேனர், அதாவது ஆஸ்கார் மூவிஸ் பேனர்ல சூளம் படத்துக்கு மட்டும்தான் இளையராஜா சார் மியூசிக் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் எடுத்த எந்த படத்துக்கும் இளையராஜா சார் மியூசிக் பண்ணவே இல்லை. இதுதான் காரணம். ஆக்சுவலா இது வந்து ஒரு 2 தரப்பாவும் பாக்குற மாதிரி இருக்கு. அதாவது ஆடியோ ரைட் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பக்கம் சரிதான் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இப்போ வரைக்குமே வந்துட்டு நம்ம எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல சோஷியல் மீடியால நம்ம வந்து ஷேர் பண்ற மாதிரி இருந்தாலும் இல்ல யூஸ் பண்ற மாதிரி இருந்தாலும் அது என்னோட பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜா சார் வந்து சொல்ற மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அது 2 தரப்பா எடுக்கும்போது அவரோட பாட்டு அவரு கேட்கிறாரு அப்படின்ற மாதிரியும் இருக்கு, அண்ட் அதுக்கான சம்பளம் வாங்குறாருன்னும் போது ப்ரொடியூசர் தரப்புலயும் இருக்கு. அண்ட் இது எந்த ஸ்டாண்டர்ட்ல பாக்குறதுன்னு தெரியல. ஆனா இவ்வளவு வருஷம் வந்து டிராவல் ஆயிடுச்சு இல்ல, இப்ப யோசிச்சு பார்க்கும்போது அது ஏதாவது ஒரு பக்கம் வந்து ஸ்டாண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க எது சொல்வீங்க சார்? நீங்க ஒரு கார் வாங்குறீங்க, ஆடி காரா இல்ல வந்து மாருதி காரா அதெல்லாம் விட்டுருங்க, அதுக்கு ஒரு டிரைவரை பிக்ஸ் பண்றீங்க, சம்பளம் கொடுக்குறீங்க, அவர் ஓட்டிட்டு போய் உங்களை இடத்துல ஓட்டுறாரு, திருப்பி கொண்டு வந்து வீட்டுல விட்டுறாரு. நீங்க வந்து அவர் வந்து இந்த காருக்கு நான் தான் சொந்தக்காரன்னு சொன்னா நீங்க ஒத்துப்பீங்களா? அந்த காருக்கு பெட்ரோல் போடுறது, அந்த கார் வாங்கினது, அந்த காரோட ஓனர்ஷிப்பு எல்லாமே வந்து வேற ஒருத்தரோட ப்ரொடியூசரோட நேம்ல இருக்கு. ஒரு காரை ஓட்டிட்டு போறவங்க எனக்கு தான் அந்த கார் சொந்தம், இந்த கார் வந்து கடைசி வரைக்கும் எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறது எந்த விதத்துல நியாயம் இல்லையோ அதே மாதிரி தான் இளையராஜா சார் வந்து ஆடியோ ரைட்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கறது எந்த விதத்துலயும் நியாயம் கிடையாது. ஆடியோ ரைட்ஸ் 100% தயாரிப்பாளருடைய சொத்து.